வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் சூப்பர். இப்போ யூகேயில் ஒரு கிழமை ஹாலிடே வந்தது. அந்த ஹாலிடேக்கு நாங்கள் எல்லோரும் இட்டாலி போயிருந்தோம். உண்மையாக அங்கே நல்ல வெதராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணினாங்க பிள்ளைகள் எல்லாம். அதே மாதிரி நானும் நல்ல ரிலாக்ஸாக இருந்தேன். எங்களுக்கு ட்ராவலிங் பேசிக்காகவே நல்லாவே பிடிக்கும். அதே நேரம் லோக்கலுக்குள்ளே போகிறதுன்னா கொஞ்சம் எனக்கு ஓகேயாக இருக்கிறது. ஆனால் வேறு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போக வேணும், ஃப்ளைட் ட்ராவலிங்னு சொல்லி சொன்னால் என்னையே அறியாமல் ஒரு பயம் எப்போவுமே எனக்கு இருக்கிறது. ஏனெண்டா ஃப்ளைட் ட்ராவலிங்கண்டேக்குள்ள ஒரு நாள் முழுக்க ஒரு பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். அதே நேரம் ஏர்போர்ட்லாம் கொஞ்சம் லாங் வெயிட்டிங் இருக்க வேண்டி இருக்கும். பிள்ளைகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு தெரியாது. அதனால் எனக்கு என்னையே அறியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் எப்போவுமே இருக்கிறது. ஆனால் இந்த முறை என்னவோ தெரியல, கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ராவலிங்காக இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் வெயிட் பண்ணிச்சினம் தான். குழம்பெல்லாம் இல்லை, நல்ல அழகாக வந்தாங்க. ஃப்ளைட்டெல்லாம் பார்த்த உடனே என் மகளுக்கெல்லாம் சரியான ஹாப்பி. நாங்கள் இப்போ வேறு ஒரு நாட்டுக்கு போகிறோம்ண்டு அவைகளுக்குமே இப்போ ட்ராவலிங்கண்டா அவ்வளோ விருப்பமாயிட்டுது. அதே நேரம் நான் பிள்ளைகளை முதலே ரெடி பண்ணிடுவேன். லைக் ஒரு 2-3 கிழமைக்கு முதலே அவங்களுக்கு படங்கள் காட்டி, வீடியோஸ்கள் காட்டி, இங்கே தான் போக போகிறோம், நாங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வேணும், இப்படியெல்லாம் நீங்கள் பிஹேவ் பண்ண வேணுமென்றெல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு ஒரு பாசிட்டிவான மெசேஜுகள் பிள்ளைகளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் அமேசிங்கான பிள்ளைகள், நீங்கள் நல்லா பிஹேவ் பண்ணுவீங்க, அது இதண்டெல்லாம் சொல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ நல்லாவே விளங்கும். அன்றைக்கில் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ண போகிறோம்ண்டு. இப்போ நிறைய ஆட்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சன்ஃப்ளவர் லேனியாட் இருக்குது, அதை கழுத்தில் போட்டுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் போடுவீனம்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகளுக்கு போட்டு விடுங்க. பிள்ளைகள் போடாத பட்சத்தில் பேரண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக போடலாம். எந்த பிள்ளைகள் ஒரு கொஞ்ச நேரம் தான் போடுவாங்க, இல்லைன்னா கலட்டிடுவாங்க. அதனால் நானும் இவரும் அதை கழுத்தில் போட்டிருப்போம். அந்த சன்ஃப்ளவர் போடையில் ஏர்போர்ட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்க்குற ஆக்களுக்கும் சரி, ஸ்டாஃபுக்கும் சரி, அவைகளுக்கு விளங்கும் நாங்கள் சிறப்பு குழந்தைகளோட வாரமுண்டு. நான் நேஷனல் டிசபிலிட்டி கார்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது அதையும் அந்த சன்ஃப்ளவர் லேனியாட்டோட போட்டு தான் வச்சுருக்கிறேன். அப்போ எங்கே போனாலுமே ஒரு வேளை வேறு நாடுகளுக்கு போகையில் அவங்களுக்கு தெரியாட்டிக்கு அந்த கார்டை காட்டினா எங்களை எப்போவுமே விட்டுருவாங்க. ஸோ ஹாலிடே போகிறீங்கன்னு சொல்லிச்சோன்னா கண்டிப்பாக அந்த சன்ஃப்ளவர் லேனியார்டும் ஒரு நேஷனல் டிசபிலிட்டி கார்டும் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பயணம் எப்போவுமே ஒரு ஸ்மூத்தாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா எங்களோட பிள்ளைகளால் லாங் வெயிட்டிங் எல்லாம் இயலாது. அந்த கார்டை காட்டினீங்கன்னு சொல்லி சொன்னாலே உங்களை உடனே விட்டுருவேணும். பட் யூகேலாம் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருக்குமே அதை பார்த்த உடனே தெரியும். ரெண்டபடியால் எங்களை எப்போவுமே ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு விட்டுருவாங்க. வேறு நாடுகளுக்கு போனீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த நேஷனல் டிசபிலிட்டி கார்டை காட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க அதை விளங்கி கொண்டு உங்களை விட்டுருவாங்க. அப்போ ட்ராவலிங் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சில ஆயத்தங்கள் நாங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்க வேணும். அதே போல் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க, ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் நடக்கும், அதுகளெல்லாம் பிக்சர் கார்டில் காட்டி கொஞ்சம் விளங்கப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு விளங்காது, அவங்களுக்கு ஒன்றையுமே கவனிக்க மாட்டாங்கன்னு நினச்சி கொண்டு ஒன்றையுமே காட்டாமல் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏர்போர்ட் ட்ராவலிங் எல்லாம் உண்மையாக சரியான கஷ்டமாக இருக்கும். நீங்கள் முதலே காட்டி அவங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி யூடியூப் வீடியோ எல்லாமே இப்போ இருக்குது, சோஷியல் ஸ்டோரிஸ் எல்லாம் குட்டி குட்டியாக அதுகளெல்லாம் ப்ளே பண்ணி எல்லாம் காட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எங்களோட பிள்ளைகள் விளங்கி கொள்ளுவாங்க. நாங்கள் பிறகு அடிக்கடி போக போக பிள்ளைகள் பழகிடுவினோம். ஸோ ஒரு நாளுமே பிள்ளைகளுக்கு விளங்காதன்று நினச்சி கொண்டு ஒன்றையுமே அவங்களுக்கு விளங்கப்படுத்தாமல் எதுவும் இருந்துடாதீங்க. விளங்குதோ விளங்கையிலையோ பிள்ளைகள் பார்க்குறாங்களோ இல்லையோ உங்களோட கடமை அதை நல்ல அழகாக பிக்சர் கார்ட்லேயோ இல்லைன்னா வீடியோஸ்லேயோ உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி சொன்னால் விளங்க வேண்டி இருக்கும் தானே, அதுக்கேற்ற மாதிரி நிச்சயமாக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்திட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண போங்க. 2 உங்களோட ட்ராவலிங் நிச்சயமாக நான் சொல்கிறேன் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாண்டா உங்களுக்கு தெரியும், என் சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க. நானெல்லாம் ஒரு காலத்தில் பீச்சுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லி சொன்னால் ஒரு செகண்ட் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏண்டா நான் ஒரு பிள்ளைக்கு பின்னாடி ஓட வேணும், என் ஹஸ்பண்ட் ஒரு பிள்ளைக்கு பின்னாடி ஓடியே ஆக வேணும். ஏன்னா எங்களால் ஒரு ரிலாக்ஸாக
ஒரு ஹாலிடே எங்கேயாவது போனாலும் லோக்கலுக்குள்ளே எங்களால் நிம்மதியாக இருந்து ஒரு டீ கூட குடிக்கிறதுக்கு இயலாமல் இருக்கிறது. ஏன்டா அவ்வளோத்துக்கு குழந்தைகள் வந்து ஓடுவாங்க, டேஞ்சரஸ் தெரியாது. ஆனால் லோக்கலுக்குள்ளேலாம் நாங்கள் அடிக்கடி வெளியில் கூட்டி கொண்டு போய் 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 இப்போ வந்து எங்கே போனாலும் எங்களோட குழந்தைகள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ வந்தது கிடையாது. இதுக்கு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறோம். எத்தனையோ வருஷங்கள், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே நான் இதற்காக உழைச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், அதே போல் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட குட்டீஸுக்கும் நல்லாவே பிடிக்கும். ஸோ இட்டாலி போயிருந்தோம். சாய்ந்த கோபுரம் பக்கத்துலேயே தான் வந்துட்டு ஒரு கேரவன் ஹாலிடே ஹோம் ஒன்று புக் பண்ணியிருந்தது. அந்த ஹாலிடே புக் பண்ணியிருந்தது பக்கத்துலேயே தான், ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து நாங்கள் இங்கே நடந்து போயிடலாம். அப்போ டெய்லி என்ன செய்கிறது, இங்கே வந்து நடந்து போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணி இருந்துட்டு பிறகு என்ன செய்கிறது, பக்கத்துலேயே தான் சிட்டியும் இருக்குது. சிட்டிக்குள்ளேலாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதே போல் நாங்கள் தங்கியிருந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருந்தது. அப்போ டெய்லி என் மகளுக்கு தண்ணி ஏண்டா போதும், அந்த அண்டைக்கு வந்து இறங்கின உடனே தண்ணியை பார்த்துட்டாள். ஆனால் பிறகு அடுத்த நாளைக்கு டெய்லி காலையில் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் குளித்து எல்லாம் விளையாடி போட்டு தான் வருவினோம். அதுக்கு பிறகு வெளிக்கிட்டுட்டு நாங்கள் இப்படி சாய்ந்த கோபுரம் பக்கத்துலேயே இருக்கும், அங்கே அப்படியே நடந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சிட்டிக்குள்ளேலாம் போயிட்டு வர்றது. உண்மையாக எனக்கு இந்த முறை ஒரு முறையுமே இல்லாத அளவுக்கு என் பிள்ளைகளில் நான் நிறைய மாற்றம் பார்த்தேன். நான் நிறைய சந்தோஷமாக இருந்தது. இங்கே இருந்து போகும்போதும் சரி, திரும்பி வரும்போதும் சரி, அவ்வளோ நிம்மதியான ஒரு ட்ராவலிங்காக இருந்தது. உண்மையாக அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக திருப்பி வந்தோம். லைஃப்பில் நாங்கள் நினைப்போம் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எங்களோட வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதா, நாங்கள் அச்சீவ் பண்ணவே மாட்டோமா அப்படின்றது. பட் ஆனால் நாங்கள் தொடர்ந்து எந்தளவு தூரம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ, நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாதக்கணக்கு வருஷக்கணக்கு ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கோட பலன் வந்து நிச்சயமாக வரும். அதனால் ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே துவண்டு போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு லோக்கலுக்குள்ளே முதல்ல நிறைய இடங்களுக்கு நீங்கள் கூட்டி போங்க, நிறைய கூட்டி கொண்டு போங்க. சோஷியலைஸ் ஸ்கில் வந்து அப்போ தான் டெவலப் ஆகும். நிறைய ரெஸ்டாரண்ட் கூட்டி கொண்டு போங்க, கோயிலுக்கு கூட்டி கொண்டு போங்க. எங்கேயெல்லாம் உங்களுக்கு முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இடங்களுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு நீங்கள் பிள்ளைகளையெல்லாம் வந்து பழக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃப்ளைட்டில் வேறு நாடுகளுக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு உண்மையாக ஈஸியாக தான் இருக்கும். அதே போல் இந்த ஹாலிடே புக் பண்ணினது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து அந்த booking.com அதுகளெல்லாம் தான் பார்த்தவர் இவர். ஆனால் வந்து அதிலெல்லாம் உண்மையாக சரியான விலையாக இருந்தது. பிறகு வந்து நாங்கள் தனித்தனியாக தான் புக் பண்ணியிருந்தாங்க. லைக் ஹோட்டலில் தனியாக புக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு ஃப்ளைட் தனியாக புக் பண்ணினது. எங்களுக்கு எப்போவுமே வந்து செல்ஃப் கேட்ரிங் தான் பிடிக்கும். எங்களுக்கு நாங்கள் தனியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு கிச்சன் கட்டாயம் வேணும். ஏண்டா ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு அங்கே உள்ள சாப்பாடு சாப்பிட்லாம், 3ஆவது நாள் வந்து சத்தியமாக இயலாது. எங்கள் எல்லாருக்குமே வந்து உரைப்பாக ஏதாவது சாப்பாடு வேணும். ஸோ அதனால் நான் எங்கே போனாலும் கிச்சனோடு புக் பண்ண சொல்கிறது. ஒரு சின்னதாக ஒரு 2-3 கறி கூட ஒரு கொஞ்சம் அங்கே என்ன கிடைக்குதோ அதுகளை வச்சு நாங்கள் வடிவாக சமைச்சு சாப்பிட்டுறது. ஸோ அந்த மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு புக்கிங் எப்படி பண்ணுறதுன்றலாம் ஒரு சில ஆட்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணியெல்லாம் கேட்டுருந்துச்சுன்னா, நீங்கள் எப்போவுமே புக் பண்ணிக்கல நீங்கள் அந்த பேக்கேஜையும் பாருங்கள். பேக்கேஜாக இருந்தாலும் ஹோட்டலும் உங்களுக்கு வந்துட்டு ட்ராவலிங்கும் உங்களை ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ணி ட்ராப் பண்ணுற அதுகளும் செய்வினோம். ஆனால் சில நேரம் அதை விட தனித்தனியாக புக் பண்ணுறது வந்து நல்ல சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ புக் பண்ணும்போது நீங்கள் அதுகளெல்லாம் ஒருக்கா வடிவாக பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சீப்பாக இருக்குது, உங்களால் எது எஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களால் அந்த பேக்கேஜ் தான் கட்டாயம் புக் பண்ணணுமெண்டு இல்லை. தனித்தனியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதை விட சில நேரம் சீப்பாகவும் கிடைக்கும், சில நேரம் பேக்கேஜும் சீப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டையுமே பார்க்க வேணும். பார்த்துட்டு உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அதை வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இந்த முறை நாங்கள் பேக்கேஜ் புக் பண்ணையில் எல்லாமே வந்து தனித்தனியாக தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வெதர் வந்து நல்ல வெதராக இருந்தது. உண்மையாக 30க்கு மேலே சரியான வெக்கையாக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. இப்போ யூகேலலாம் மழை அது இதுன்னு இருக்கபடியால் அங்கே வந்து நல்ல வெதராக இருந்துச்சு. பீச்சுக்கு போயிருந்தோம். ஆனால் அங்கே எங்களால் தாங்கவே முடியாமல் போயிட்டுது பிள்ளைகளாலேலாம். அவ்வளவு வெயில். அந்த பீச்சில் குளிக்கவே இல்லாமல் போயிடுது. பீச்செல்லாம் பார்த்தா நல்ல தண்ணியெல்லாம் விளையாடிட்டு தான் வருவாங்க.
அந்த வெயில் தாங்க முடியாததுனால தண்ணி எல்லாம் விளையாட விடையில. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த முறை ஹாலிடே வந்து நான் நல்ல ரிலாக்ஸாக இருந்தேன். நான் நல்ல பீஸாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே. ஸோ ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளுமே எதுக்குமே தயங்காதீங்க. நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸுகள் கட்டாயம் நடக்குது. எல்லாற்ற லைஃப்லேயுமே அது இருக்குது. நானுமே நிறைய விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில நாடுகளுக்கு போவோம், எங்களுக்கு மொழியும் தெரியாது, பிள்ளைகள் சத்தம் போடுவாங்க, அதை அவங்க விளங்கி கொள்ளவும் மாட்டாங்க. அன்றைக்கில் அந்த மாதிரி நிறைய இதை பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு நாளும் நாங்கள் வந்துட்டு இவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்க, எங்களோட பிள்ளைகள் இன்னும் டெவலப் ஆகையில் அது இதெல்லாம் யோசிச்சு கொண்டு நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் பின்வாங்கையில் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளை இப்படி வெளியில் கூட்டி கொண்டு போகிறது. அடுத்தது வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இந்தளவுக்கு எவ்வளோ வெளியே கொண்டு போகிறோமோ அப்போ தான் உண்மையாக பிள்ளைகள் பழகுவாங்க. ஏண்டா உண்மையாக ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே யோசிக்கிறது நாங்கள் இல்லாத காலத்துக்கு பிறகு இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி வாழ போகிறாங்கண்டு. ஆனால் இப்படியெல்லாம் வெளியே கூட்டி கொண்டு போய் இந்த சமூகத்தோடு இந்த பிள்ளைகளை வந்து நல்லா மிங்கிள் பண்ண விட்டால் தான் மற்ற இதுகளெல்லாம் பார்த்து அவங்க பழகுவாங்க. ஏண்டா அவங்களுமே நிறைய கோத்ரூ பண்ணுவாங்க. சில பேர் வந்து குழந்தைகளையே புல்லிங் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணத்தான் வேணும். இந்த சொசைட்டி அப்படித்தானே இருக்குது இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் செய்ய வேண்டியது எங்களோட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக செய்கிறது. அதுக்கு மேலே வந்து கடவுள் விட்ட வழி என்று ஒன்று இருக்குத்தானே, அதன்படி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்குமென்ற இதில் நாங்கள் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்க வேண்டியது தான், வேறு எதுவும் பண்ண முடியாது. அன்றைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்றுக்கு போயிருந்தேன். அதில் நிறைய ஆட்கள் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அக்கா அவங்களோட வீடியோ நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் எங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கும் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் இருக்குது, அப்போ உங்களோட வீடியோ தான் அக்கா ஷேர் பண்ணி வர்றதுண்டு. உண்மையிலேயே வந்து எனக்கு சரியான சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. நான் போடுற இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து மற்ற சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்களையும் எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணுது, அவங்களையும் வெளியில் வர பண்ணுது அப்படின்னு கேட்க உண்மையாக ரொம்ப சந்தோஷம். அதில் மிகப்பெரிய பங்கு என்ற சீதுக்குட்டிக்கும் சங்கிக்கும் தான். அவங்கள நான் இப்படி சோஷியல் மீடியாவில் காட்டி இப்படியெல்லாம் வெளியில் கொண்டு போகிறேன், நீங்களும் செய்யுங்கண்டு பேரண்ட்ஸுக்காகத்தான் இந்த வீடியோ எல்லாம் போட ஆரம்பித்தேன் நான். ஆனால் ஒவ்வொரு இடங்களுக்கும் போயிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கல தான் உண்மையிலேயே எந்த நோக்கத்துக்காக இந்த சேனல் ஆரம்பித்து இப்படியெல்லாம் நான் வீடியோ போட ஆரம்பித்தேனோ அது உண்மையாக நடந்து கொண்டு இருக்குதுன்னு நினைக்கும் போது உண்மையாக ரொம்ப சந்தோஷம். உங்களோட எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் உண்மையாக மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வேணும், இந்த மாதிரி உங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ண வேணுமென்றது உண்மையாக என்னுடைய ஆசை. தொடர்ந்து நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அதே போல் நீங்களுமே எக்காரணம் கொண்டும் எதையுமே வந்து கிவ் அப் பண்ணிடாமல் தொடர்ந்து நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் உங்களோட குழந்தைகளுக்கு செய்ய முடியுமோ நீங்கள் செய்து கொண்டே இருங்க. வருஷக்கணக்காகலாம், மாதக்கணக்காகலாம், எவ்வளோ காலமானாலும் பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களோட குழந்தைகள் எல்லாம் ஹாப்பியாக வருவாங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் இருக்குது வீடியோ. நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போனோம். தேங்க்யூ. தொப்பி பண்ணி போடுமா ப்ளீஸ், யூ நீட் இட் அம்மா ப்ளீஸ். அல்ரைட் பாப்பா, தொப்பி போட்ட மைனா, தொப்பி போட்ட மைனா, போட்ட மைனா.